தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை வாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம். கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். நாம் பார்க்கின்றோம், இவன் இயேசுவிடத்தில் வேண்டுவது எது? என்ன? சொத்துக்காக. நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தில், உங்கள் மன்றாட்டுக்கள் கேட்கப்படாமல் இருக்க காரணம், நீங்கள் சுயநலத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப ஆட்டங்களை நிறைவேற்றவே நீங்கள் கேட்குறீங்கள். அப்போ இங்கே பார்க்குற சமயத்தை இவன் சுயநலத்தோடு கேட்கின்றான். தன்னுடைய சொத்துக்களை மையப்படுத்தி, பணத்தை மையப்படுத்தி தான் போகிறானே ஒழிய தெய்வ ஆட்சியை பற்றியோ சமாதானத்தை பற்றியோ இறை ஆட்சியை பற்றியோ நினைப்பு அங்கே எதுவும் இல்லை. மாறாக மற்றவர்கள் தன்னை மட்டும் மையப்படுத்தி ஆனால் மன்றாட்டம் கேட்கப்படுகிறதா? இல்லை. இயேசு அவர் உவமையை சொல்லிக்கொண்டு அவனை புரிய வைக்கிறதை பார்க்கின்றார். நீ பணத்தை சேர்த்து வைத்திருக்கின்றாயே, அந்த பணம் கடைசியில் உனக்கு மீட்பு தருமா? அது உனக்கு மீட்பு தராது. இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போகிற சமயத்தில் நீ சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேரும்? ஆகவே பணத்துக்காக அல்ல, மாறாக இதோ நிலைவாழ்வு தரும் தெய்வத்துக்காக நீ உழை என்று இந்த அவருக்கு மறைமுகம் தெய்வம் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அந்தாவதிலே நீயும் நானும் இறை செல்லும் மன்றாடுகின்றோம். அவர் மன்றாடுகிற சமயத்தில் பொருளாதார தேவையை மட்டுமே மையப்படுத்தி நாம் பார்க்குறோமே ஒழிய இறை ஆட்சியை மையப்படுத்தி நாம் வாழ்வதில்லை, நாம் பார்ப்பதில்லை. ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நான் வாழ்க்கையை வாழ வேண்டும், பாவத்தை தவிர்த்து நான் வாழ வேண்டும், அந்த எண்ணம் நமக்கு அங்கு வருவதில்லை. சிந்தித்து பார்ப்போம். இறை சந்தி நம்முடைய ஜெபம் எவ்வாறு இருக்கின்றது? இவனைப் போலவே உலகை சார்ந்து இருக்கின்றதா அல்லது தெய்வத்தை சார்ந்து இருக்கின்றதா? நிச்சயமாக உலகத்தை சார்ந்து இருக்கிறது என்றால் அது கேட்கப்படாது. ஆனால் இறைவனுக்கு பிடித்த மாதிரி தெய்வத்தை சார்ந்து இருக்கிற போது நிச்சயமாக அது தெய்வம் அதை ஏற்றுக்கொள்வார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, உமக்கேற்றபடி நாங்கள் ஜெபிக்க, நீ விரும்புகிறபடியே நாங்கள் கேட்டு செயல்பட எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். சாலமன் கேட்டது போலவே அவன் ஞானத்தை மட்டுமே கேட்டான். அதே போல் நாங்களும் நீ விருப்பப்படுவது மட்டும் கேட்க தூய் ஆவியினால் எங்களை நிரப்பியல்லும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.